ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சுருக்கிறோம்ல, இந்த கடலைப்பருப்புலேருந்து 1 கை மட்டும் தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு நம்ம தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதோட 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் குறைன்னு அரைச்சி ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடிலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருண்டைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்ப தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூட 4 கிராம்பு, 1.5 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது கூட 6 முந்திரி பருப்பை போட்டு குறைன்னு அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஏன் கடலைப்பருப்பு போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா, குழம்பு தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கலந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளியை அடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஒன்றா இந்த குழம்புக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருந்து இந்த உருண்டைகள்லாம் அழகாக வெந்துடும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.